கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் வலய கல்வி பணிப்பாளர் ஏன் வலய ஆளுநர் எழுதினா என்ன ஆளுநர் எழுதுவோம் ஆளுநர் கௌரவ ஆளுநர் ஆளுநர் அலுவலகம் வடமாகாணம் சரி வலய கல்வி பணி என்ன இல்ல கடிதம் ஒன்று எழுதுறேன் டிரான்ஸ்ஃபர் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் என்ன பேர் இவன் பேர் இவனை ஓகே எங்களுடைய யாழ் வலயத்தில் யாழ் மாவட்ட வலயத்தில் நீண்ட காலமாக பணியாற்றும் விளக்கெண்ணையை மாற்றவும் அவருடைய பயில்கள் கோவைகள் பலதும் பொய்களும் புனைவுகளும் சேர்ந்தது இதனை கருத்தில் கொண்டு இதை ஊழல் குற்றச்சாட்டாக என்ன 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 பற்றி என்ன எழுதுற கடிதம் இங்க வா நட்பு நட்பா இருக்க வேணும் சரி வேலையா இருக்கணும் ஊழலா இருக்கணும் நான் என்ன ஊழல் செய்ததுக்கு இதுல இருக்கு உண்ட ஊழல் பட்டியல் படுத்த போறேன் பேர் உண்டு உன்னுடைய அப்பாக்கு நீ கேன்சர் போட்டிருக்கிறாய் ஓ கேன்சர் ஆனா அது பொய் என்று உனக்கு என்ன தெரியும் ஓ நீ இன்னும் கேன்சர் கொடுப்பனவே உங்களுடைய அப்பா எடுக்க இல்ல கொடுப்பெடுக்கலையா கொடுப்பனவே இன்னும் எடுக்க இல்ல அதுக்கா அப்ப அது ஒரு பொய் என்னன்னு சொன்னா கேன்சர் இல்லாத தைராய்ட்ஸ் கட்டிக்கு நீ கேன்சர் அது இனி கேன்சர் ஆகுது அந்த தைராய்ட்ஸ் கட்டி இனி ஆகும் ஓ அனி ஆகும் மற்றது நீ உண்ட வீட்டை வச்சு பாக்குறான்னு எடுத்துருக்கிறாய் ஓ உண்ட வீட்டை வச்சு தான் ஆனா அவரை வந்து புங்குடுதீவுல உங்களோட அக்கா தான் வச்சு பாக்குறான் அதை நீ வந்து பாக்குறீரோ அதைத்தாண்டா நான் விசாரிக்க சொல்லி போட்டேன் அக்காவை எங்கட வீட்டு தான் இருக்குது அப்புறம் என்ன அதுக்கிற கதை என்னோடான் இருக்குது நாங்களும் எல்லாம் பாக்குறோம் நான் தான் பாக்குறேன்னா அவள் அங்க வச்சு அவள் இருந்து பாத்துக்கூட நான் காசு கொடுக்கறது எல்லாம் பாக்குறது நான் தான் இங்க வா நானும் உன்னோட தான் முதலாம் ஆண்டு படிச்சேன் நான் 5ஆம் ஆண்டு முன்னோடாம் படிச்சேன் அதானே பெரிய குற்றமா இருக்கு கோயிலும் முன்னோடாம் படிச்சேன் நான் 7ம் முன்னோடாம் படிச்சேன் நான் சரி நான் வன்னியில 13 வருஷமா வேலை செய்கிறேன் வன்னியில 13 வருஷமா வேலை செய்யறேன் அதுக்கு என்ன பிரச்சனை நீ யாழ்ப்பாணத்துல 13 வருஷமா வேலை செய்ய நான் டிரான்ஸ்ஃபர்ல வரேன் கிடக்குது ஆனா நீ யாழ்ப்பாணத்தை விட்டு வன்னிக்கு போறா இல்ல ஒரு பிரச்சனை ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வண்டி வச்சிருக்கேன் கையில டிரான்ஸ்ஃபார்மரை இடையில வச்சு விடுறேன் கையில வச்சிரு வண்டி டிரான்ஸ்ஃபார்மரை கையில வச்சிருந்தா உனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபார்மரை கையில வச்சிருந்தா எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் கிடைச்சி விட்டுரும் ஒண்ணு அது சரி அதை தெரிஞ்சுடுறேன் நீ வண்டியில இருக்க தேவை இங்கே வந்துடலாம் உங்க படம் உங்க வீட்டுல இருக்கு பூமியை விட்டு வேற பூமிக்கு போயிடும் சி உங்க படம் வீட்டுல இருக்குதானே நீ ஆசைப்பட்டது உனக்கு நிறைவேறும் படம் வீட்டு நீ அப்படி வர வேற எப்படி வர்றது இப்ப நான் சொல்றேன் நீ செய்த ஊழல் எல்லாத்தையும் இந்த புதிய அரசாங்கத்தில் உள்ள நான் யாருன்னு தெரியுமா 7 மண்டா கொடுத்து பாரு என்ன நீ என்ன செய்ய போற இப்ப இந்த கடிதத்தை அனுப்பி என்ன செய்ய போறேன்னு சொல்லும் நான் ஜனாதிபதி செய்யறதுக்கு அனுப்புவேன் அதுக்கு எனக்கு ஆளுநர் கடிதம் இருக்கிறேன் ஓ நான் இது ஆளுநருக்கு அட்ரஸ் பண்ணுவேன் அட்ரஸ் பண்ணிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்புவார் ஜனாதிபதி அட்ரஸுக்கு போட்டு விடுவார் காப்பி டு ஜனாதிபதி செயலகம் என்ன காப்பி சியா காப்பியா இல்லாட்டி ஓட்டர் காப்பியா ரெட்டர் ரோட் காப்பியா எதுல அவருக்கு அனுப்புறது ஜனாதிபதிக்கு நீ அப்பவே அந்த ஆண்டு இருந்த அந்த காமெடியோட தான் என்ன நகர்த்தி கொண்டிருக்க அப்படித்தான் நான் காப்பி டு ஜனாதிபதி செயலகம் காப்பி டு வெள்ள மாளிகை பிரதமர் வெள்ள மாளிகையும் போட்டு விடு ஒயிட் ஹவுஸ்களுக்கு வெள்ள மாளிகைகளுக்கு அல்லது அதுக்கு தாங்களா பார்த்தோம் அங்கேயும் போட்டு விடு
அவங்களுக்கும் தேவைப்படும். சரி சரி, மூன்றாவது எங்க கோபிட்டு அடுத்தது சொல்லு. பிரதமர் அலுவலகம் போட போறேன். அண்ணா இங்க இதுக்கும் போட்டு விட, ஐநாவுக்கும் போட்டு விட்டியண்டா. இப்ப போற போக்கோட ஷார்ட்டோட இந்த காணாம போனவரோட இந்த ஃபைலும் இருந்துச்சுண்டா வேற சகனாக்காகவும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு மனப்பி விடுற கண்டு போட்டு விடுறான். அவனுக்கும் போட்டு விடுறாப்பா. சர்வதேச நீதிமன்றம் அதுக்கும் போடு, மற்ற ஐநாவுக்கும் போட்டு விடு, ஐநா சபைக்கும் போட்டு விடு, மற்ற முக்கியமா மனித உரிமை ஆணைக்குழுக்கும் போட்டு விடு. உரிமை ரெண்டு போட்டு விடு. எனக்கு இந்த உரிமை கிடைக்கிறதால உனக்கு அந்த உரிமை விட மாட்டேன். அதுக்குள்ள நாங்க அதாவது கீழே பார்த்துக்கிட்டு அரசாங்க தளபதி உனக்குன்னு ஒரு உரிமை ஒன்று ஒரு சரத்தொண்டு உருவாக்கி அதுக்கு போட்டு விடுவாங்க. எல்லாத்துக்கும் போட்டு விடு. அப்ப நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீர்கள் இதுவரை காலமும் இருந்த அரசாங்கம் தான் இப்ப இருக்குது. அப்ப இதுவரை காலமும் உருட்டின மாதிரி தான் இப்பவும் உருட்டலாம். நீ அனுப்பிடுவியோ இந்த லெட்டர் அனுப்பிடுறோ ஏழுமோ நான் ஆரண்டு தெரியுமோ ஆட்டு ஆளண்டு தெரியுமோ எப்படி இங்கால நான் யாழ்ப்பாணத்திலேருந்து வேறு சேரண்டு தெரியுமோ முடியுமா அனுப்ப முடியுமோ? இந்த கதையில இந்த கடிதம் வந்து தபால் பட்டிக்குல இருந்து போகுமோ? இந்த செய்தியில கிடக்குது பாரு, ஒரு பேப்பர் ஒன்று கிடக்குது. வீட்டில் இருந்து வெளியேற ஆயத்தமாகிறார் முன்னாள் ஜனாதிபதி என்றால் இப்ப இருக்கிற ஜனாதிபதி எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ஜனாதிபதியா இருக்கிறார். அடுத்த ஒன்று வரும் பேப்பர்ல வீட்டில் இருந்து வெளியேற முற்பட்டவர் திடீரென்று வந்த வாகனத்தால் அவர் கேட்டுக்குள்ளே சென்று விட்டார், தூக்கி வீசி எறிந்து விடப்பட்டது என்றது வரும். நான் இப்ப உதுந்த பெரிட்டுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இப்ப நான் எதுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னால் போஸ்ட் ஆபீஸுக்குள்ளே கையை விட்டவர் பாம்பு கொத்தி மரணம் மட்டும் பெறும். போஸ்ட் ஆபீஸுக்குள்ளே கையை விட்ட பொழுது பாம்பு கொத்தி மரணம் பண்ணுது. நான் இப்ப எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்று சொன்னா இந்த காலத்துல இந்த 2025ஆம் ஆண்டு மோட்டார் சைக்கிள்ல போய் கொண்டிருக்கே திடீரென்று பிரேக் பிடிக்கலன்னு சொல்லி வானம் சேர்த்து அடிச்சிட்டு போவோம் சுவரோட, அதையும் யோசிக்க வேணும். இப்படி எல்லாம் நடக்குமெண்டு எங்கட ஆளுக்கு நல்லா தெரியும். இனிமே இந்த பெருட்டுக்கெல்லாம் எங்கட சனம் பயப்படாது. சரி சரி சரி, எங்கட சனம் இனிமே உதுக்கெல்லாம் பயப்படாது. இனிமே யார் பயப்படணும் சொன்னா நாங்கள் அரசு அதிகாரி, நாங்கள் அரசு உத்தியோகத்தர், நாங்கள் பெரிய பதவி புடுங்கியல், நாங்கள் செய்யாத ஊழலாண்டு பெரிய ஏப்பம் விட்ட வரைக்குமல்லோ. உனக்கு இன்னும் நினைப்பு இருக்கிற போல இருக்கு. தான் அரசறியார்கிட்ட நினைப்பு இல்லாம தான் ஏதோ களப்புடுங்கிறவன் நினைப்புல கதைச்சு கொண்டிருக்கான். சொல்லு. அவதான் இனிமே பயப்படவன். உனக்கு ஒரு இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்ற முடிவா கேளு. உனக்கு கேட்ட கதை தான் சொல்லு, சரியா? ஒரு பாடசாலையில நல்ல ஒரு அறிவாளியான மகன் இல்ல மாணவன். நீ தூங்குறியாண்டு ஒரு பார்த்தன. சரி சரியா? அப்ப அந்த வகுப்புக்குள்ளேயே வந்து அவன் தான் கட்டிக்காரன். ஆனா மற்ற எல்லா பிள்ளைகளுமே கட்டிக்காரன். அதை விட கொஞ்சம் திறமையானவன். இப்ப பாடங்களை கொடுத்த உடனே செய்து முடிக்கிறது அப்படியான ஒரு கட்டிக்காரன் அவன். அவனுக்கு கொஞ்ச நாள்ல பார்த்தா சரியான இருமாப்பு வந்துட்டு, அப்ப பெரிய பெரிய படிகளை பார்த்து பெரிய வகுப்பு படிங்களை பார்த்து கேள்விகளை கேட்டு அவங்கள மடைக்கு போட்டு சிரிக்கிறது. இப்படி கொஞ்ச காலம் போய் கொண்டு இருக்கு. இது எந்த தலைமை ஆசிரியருக்கு தெரிய வந்துட்டு பிரின்சிபலே போயிட்டு பிரின்சிபால் கூப்பிட்டு வகுப்பாசிரியர்கிட்ட சொல்லியிருக்கு, இப்படி இப்படி வகுப்பாசிரியர் அங்க இருக்கிறபடியால் அந்த இதுதான் அந்த வேலை செய்யறபடியால அதுதான் ஞாபகத்துக்குள்ள வேற வடிவா கதையை கேட்கணும், சரியா? அப்போ சரியாண்டுட்டு தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு இப்படி மாணவன் இப்படி இப்படி செய்கிறாருன்னு சொல்லி யார்கிட்ட வகுப்பாசிரியர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். சரி, வகுப்பாசிரியர் போயிருக்கிறேன். இப்படியே விட்டா உங்கள்கிட்ட வாழ்க்கை உழைச்சி போயிடும். அதனால இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யும் வந்து கூப்பிட்டு, மாணவன் இங்கே வா, நல்லா படிக்கிற எல்லாம் செய்கிற, எங்க ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற என்னோட நண்பன், சரியா? அவன் பெரிய கவிஞன், பெரிய எழுத்தாளர், பெரிய பண்டிதமணி. அவன் அரச விருதுகள்ல 10க்கு மேற்பட்டதை எடுத்திருக்கிறான். அவன் இப்ப இறந்துட்டான். அவனுக்கு ஒரு சவப்பட்டி ஒன்று செய்யவன். இந்த பக்கத்து ஊர்ல ஒரு தச்சன் இருக்கான். ஆசாரியிட்ட போய் நீ போய் இதை பற்றி சொல்லி
இன்றைக்கு மதியம் அடக்கம் பண்றதுக்கு ஒரு சிவப்பட்டி ஒன்று தயார்படுத்த சொல்லிட்டு வா. நான் ஏனென்று உனக்கு சொல்றேன்னு சொன்னா நீ தான் இதுலயே திறமையானவன் என்று சொல்லிட்டேன். இப்போ நொங்கு பெரிய பண்ணுவா சார் என்ன திறமையானவன் சொல்லிட்டே இந்த திறமையை காட்டுறேன்னு போயிருக்காங்க. பக்கத்துல போய் ஆசாரிட்ட போய் போக கேட்டுக்கிறார், என்னப்பா விஷயம் என்னதுக்கு வந்தனியாண்டா, இவன் வாத்தியார் சொன்ன மாதிரியே இப்படி இந்த மாதிரி கவிஞன் எழுத்தாளன் பெரிய 10க்கும் மேற்பட்ட விருதுகள் எடுத்தெல்லாம் உனக்கு இந்த ஆசாரிக்கு விசரம் கேட்டுக்கொண்டு நிப்பாட்டுறாண்டே நிப்பாட்டுறா முதல் நீ எல்லாம் படிச்சவன் மாதிரியா கதைக்கிற இதான உண்ட படிப்புன்றெல்லாம் போட்டு பேசியிருக்கான் தொடர்முறமா. இப்போ உனக்கு உச்சத்தில் ஏறிட்டுக்கோ இப்போ என்னடா என்ன பற்றி இந்த படிப்பை பற்றி இப்படி கேட்கிறான். வாத்திய என்ன இப்படி சொல்லி விடுறதுக்கு உனக்கு தான் இந்த படிப்பை பற்றி தெரியாது, அந்த ஆளை பற்றி தெரியுமா உனக்கு, பெரிய கவிஞன் எழுத்தாளன் அது இது 10க்கு மேற்பட்ட எல்லாம் எடுத்துட்டான், இதை பற்றி தெரியாது, நீ ஒரு மக்கு ஜாம்பலான்னு பேச சொல்லிக்கிறான். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. சரியா? உண்ட படிப்பு அதாவது உடல்ல உயிருக்கு மட்டும்தான் இந்த படிப்பும் இந்த விருதுகளும் இதுகள் எல்லாமே உண்ட உடல்ல உயிர் மடுக்க மட்டும்தான். ஆனா எனக்கு இப்ப அது பிணம். சரியா? எனக்கு தேவை பிணத்துல நீளமும் அகலமும் தேவை. போய் எடுத்து கொண்டு வா. உண்ட படிப்பு கடைசி மட்டும் பெற போறல அவற்ற படிப்பு இங்க தேவையில்லை எனக்கு. சரியா? எங்க தேவை பிணத்துல நீளமும் அகலமும் வேணும். போய் எடுத்து கொண்டு வா. உனக்கு உச்சியில வச்சு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சான், பொக்கி தலை குனிஞ்சு போச்சு. என்னதான் படிச்சு இருந்தாலும் சித்த பிறகு அந்த படிப்பு ஒன்றும் பெறாதேடா. என்ன செய்யறன்னு ஒன்றும் இல்லாம தலையை குனிஞ்சு கொண்டு வாத்தியார்கிட்ட போயிட்டேன். வாத்தியார் கண்டுட்டு என்ன மாதிரி சொல்லிட்டு ஏட்டைக்கு மதியம் எடுக்கலாமா, சவப்பட்டி வருமா என்ற சவப்பட்டியை எனக்கு அடிச்சாச்சு ரெண்டு வந்து சொன்னாங்க. என்ன சொல்றேன்னு நான் இந்த தவறு எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டேன் ஆசிரியர், நான் செய்ததெல்லாம் பொழுதான் என்ன மன்னிச்சு கொண்டுங்கோன்னு சொன்னேன். படிப்பு எதுவும் சரிப்பட்டு வர நீ சொல்ற மாதிரிக்கு இந்த சிஸ்டம்லாம் கொஞ்ச காலத்துக்கு நாளைக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள மாறி போயிடும். ஓ அப்ப நீங்க அப்ப நீங்கள் சொல்றீங்க இந்த 5 வருஷமும் பூனை பதுங்கின மாதிரி பதுங்கினால் 5வது வருஷம் மூடலாம். அப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க வந்தவனெல்லாம் பைத்தியம், நீங்கள் எல்லாம் மூலதாரிக்காரர். அப்ப இந்த பொடியன் மாதிரி என்னதான் இருந்தாலும் அனுப்புற கெட்டித்தனத்தை நானும் பார்க்கத்தானே போறேன். தம்பி சனம் தெளிவா இருக்குது. சரியோ? இனி மாறி கீறி காலுகளை தூக்கி போடாதேங்கோ. வெட்டி போட மாட்டாங்க, தூக்கி உள்ளே ஓடுவாங்க. உள்ளுக்குள்ள வர அது சில வேலை கடிதம் எழுதி அனுப்புறவருக்கு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. எனக்கு என்னமோ தெரியுது ஞான கண்ணுக்களை. இங்க இப்படித்தான் முந்தி மண்மறைக்க போனால் இப்படி தூக்குற வயம். சரியோ? அங்கே ரோட்டில என்னன்னு முறாக்கி பார்த்தா இப்படி தூக்குற வயம். அந்த போலீஸோட நின்று படம் எடுத்து போட்டுட்டு அங்கே என்ற வயம். நாங்கள் அந்த டீம் இந்த டீம் என்ற வயம். இனிமே உண்ட ஆட்டம் எல்லாம் சரி வராது. பேசாமல் நீங்களாவே அந்த அண்டைக்கே சொல்லி போட்டுது. என்ன உங்களுக்கு கால அவகாசம் எல்லாம் முடியுது, நீங்களா திருந்தி கொள்ளுங்கோ என்று சொல்லியாச்சு. அதைத்தான் நானும் சொல்றேன், கால அவகாசம் முடியுது, நீயா கிழிஞ்ச போற நல்ல இல்லாட்டி என்ன கொடுமையாப்பா. உனக்கு ஒரு கதை சொல்றேன்டாப்பா. சொல்லு. சரியா? சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு அரசன் ஒருத்தன் இருந்தான். அது வந்து மக்கு மட சாம்பிராணி. மக்கு மடை சாம்பிராணி மண்டைக்கு ஒன்றும் இல்லாதது. என்ன என் காடி சொல்ற? இல்ல சொல்றேன்டா. சரியா? அவருக்கு மிகவும் ஒரு மந்திரி, திறமையான அறிவாளி. சரியா? ஒரு நாள் இப்படி அரசு சொல்லி இருக்க ஒரு கவிஞன் ஒருத்தன் வந்துட்டான். கவிஞன் வந்துட்டு அரசிட்ட சொல்லிட்டான், நான் உங்களுக்காக கவிஞன் ஏற்றி இருக்கிறேன், அதை நான் பாடலாம், உங்களுக்கு பாடி காட்டும். ராஜா வந்து என்ன மடச்சாம்பிரான் தானே, ஞான சூனியன் தானே, மண்டை கொண்டும் இல்லாதானே. உடனடியாக அவர் பார்த்திருக்கிற மந்திரியாரும் அப்படி இருந்து தலையை ஆட்டி இருக்கிறார். ஓகே நாளைக்கு வேறும். சரி நாளைக்கு வந்து பாட்டப்படியும் ஒன்று சொல்லியாச்சு. சரி என்று அரசு கலைஞ்சு கொண்டோன்னு
அட்டசர் விறுவிறன்னு ஓடி போய் அறையிலேருந்து அவங்க தவறமான நடந்து திடீர்னு அவங்க இங்கேமா என்னோட செய்யறதுண்டு திடீர்னு பார்த்தா மந்தியாரம் வந்துட்டு வந்துரு யாரு வந்துட்டீரா உம்மை பார்த்தப்பதான் எனக்கு நெஞ்சுக்குள்ளே தண்ணி வந்துச்சு உம்மை கண்டப்புறதான் எனக்கு சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு அண்டே எனக்கு தெரியும் அண்ணா நீர் பதட்டப்படுகிறண்டு இதுக்கு என்ன செய்யலாம் எனக்கோ பாடலை பற்றி ஒன்றுமே தெரியாது எதுவுமே எனக்கு மண்டையில இல்லை எனக்கு எதை பற்றியும் எனக்கு ஒன்றுமே தெரியாது உம்மை வச்சுதான் நான் காலம் ஓட்டி கொண்டு இருக்கிறேன் இதுக்கு நான் என்ன செய்யறது அதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது மண்ணா நீர் ஒன்றும் பயப்படுத்தவில்லை அதுக்கு ஒரு திட்டம் பண்ண நான் செய்துட்டேன் உமக்கு பெரிய முடிதானே ஒரு முடியில இருந்து ஒரு கயிறொண்டை கட்டி நான் இருக்கிறதுக்கிட்ட என்னோட கையில தந்து விடு நீர் வரைக்க சரியா பாடல்கள் படிக்கின்ற பொழுது நான் மெதுவாக இழுப்பேன் இழுக்கின்ற பொழுது நீர் அதுக்கு சபா சொல்லும் அரசனை நான் இழுக்கிற பொழுதும் முடியில இருக்குன்னு நான் யாருக்கும் தெரியாம இந்த கையில தேரும் நூலை கட்டி கைத்தை கட்டி தேரும் யாருக்கும் தெரியாம நான் பாடல்கள் போகின்ற போது வரிகளுக்குள்ள நான் இழுப்பேன் அந்த இழுக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிஞ்சோடனே சபாஸ் என்று சொல்லும் சரி ஓகே அடுத்த நாள் வந்துட்டு கவிஞனம் வந்துட்டான் பாடல் தொடங்கிட்டு பாடல் தொடங்கினோட போய் கொண்டிருக்கேக்கு என்ன மந்திரியா மன்னருக்கு இழுத்தனோட சபாஸ் ஆஹா என்று இப்படியே போய் கொண்டிருக்குது எல்லாத்துக்கும் கிடக்கிறதும் சபாஸ் சொல்றதும் நல்ல இதுகள் விருத்தங்கள் எல்லாம் போயிருக்கு கடைசி முடிவு தருவா இருக்கு தனி பாடல் படிக்க போயிருக்கு மன்னர் அழுது ஒன்று சபாஸ் சொல்லிட்டேன் கடைசி விருத்தத்துல முடிவு இதுல மன்னர் அழுது கொண்டு சபா சொல்லி உடனே அவனுக்கு பரிசல் எல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சாச்சு அனுப்பி வச்ச பிறகு மன்னர் அழுது உனக்கு போய்கிட்டு மன்னா உலகத்தில் நான் இழக்கணும் பொழுது சபாஸ் போட்டுக்கொண்டு கடைசி நிமிடத்தில் நான் இழக்கவில்லை ஆனால் அந்த விருத்தத்திலே இது முடிவு தான் இதுதான் முடிவு என்று தெரிஞ்சு நீ அழுது இருக்கிறீர்களே அது எப்படி பண்ண இவன் கேட்டிருக்கான் நான் கேட்டேன் சும்மா மந்திரியாரு நீரிழித்த அளவில் எனக்கு மண்ட முழுக்க நோன்றது அந்த நோவிலே எனக்கு என்ன செய்வேன்னு தெரியாம கடைசியில நான் என்ன சொல்லிவிட்டு சமான் சொல்லிவிட்டேன் உங்களுடைய குடும்பத்தினத்துக்கு ஒரு அளவே இல்லை மந்திரியாரு என்று சொல்லி அழுது இருக்கிறேன் அத மாதிரி இப்ப நீ என்னட்ட அள வேண்டி வரப்போகுது அதைத்தான் நான் யோசிக்கிறேன் அள வேண்டி வரப்போகுது இந்த கடிதத்தை எழுதி வைக்கிறதா யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியாம போகுது இல்ல என்ன எப்படியும் பண்ணிட்டேன் கிடைக்க வேண்டி வரும் இல்ல என்ன சொல்லுங்க பாப்பா இந்த பணிப்பாளரோட நல்ல மாதிரி அவரோட நல்ல மாதிரி இவரோட நல்ல மாதிரி என்று போட்டு எல்லாரும் பக்கத்து வீட்டுல ஆன்சர் எடுத்து போட்டு இருந்தால் அந்த சலுகையும் இல்லாத சப்போர்ட்டும் இல்லாத கழித்து செய்யறது சாவறதா அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கடிதம் எழுதி சரி நீ எனக்கு இங்க வண்டி நீண்டா உன்னை நான் இங்கால பாத்திரத்துக்கான அலுவல் பார்ப்பேன் ஏது அப்படி நான் வைக்க வேணும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படி வைக்க அப்ப காட்டுக்கிற மரத்தை விட்டு வில்லு பிறகு கொண்டு வந்து தெரியும் இறக்குமதி செய் எல்லாரும் விடிவு வராதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தா சூரியன் வந்தா விடிவு வருது சூரியன் வருகுது என்ன நீ அந்த நேரத்தை முடிக்காத உங்க விட சூரியனை பார்க்காது இப்ப சூரியன் வந்துட்டு நீ பார்க்க வேண்டியா நின்னு பார்த்தாதான் உன்னை கண்டலாம் நான் கேட்கிறேன் நான் நேர்மையா இருக்கிறேன் நான் ஏன் ஒரு ஆளுக்கு பினாப்பழம் கொண்டு போவான் வீட்டை ஏன் நான் அவருக்கு தேன் கொண்டு போவான் ஏன் நான் அவருக்கு கருவாடு வண்டி கொண்டு போவான் ஏன் நான் இளநீ வண்டி கொண்டு போவான் ஏன் அவருக்கு காய்ச்சல் என்ன நான் ஓடுவான் அவங்க பிள்ளைக்கு காய்ச்சல் என்ன நான் ஏன் ஓடுவேன் அவங்க பசிக்காதா அவைக்கு பசிச்சால் எனக்கு உனக்கு பசிச்சபடியா தான் நீ அங்க இருந்த முடியா இங்க ஓடி வரும் நம்ம நந்தரப்படுற நீ ஏன் அங்க இருக்க முடியா நீ இங்க வரணும் ஆசைப்படுற நானும் இந்த வீட்டுக்கு பக்கத்துல வேலை செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இங்க அந்த அதிகாரிக்கு வலிக்குதுன்றாலும் நான் ஓட வேண்டிய தேவையில்லை அதிகாரியின் பிள்ளைக்கு காய்ச்சல் என்றாலும் நான் இங்க தேனோடையோ பவுடாவோடையோ இல்ல இளநியோட ஓட வேண்டிய தேவைப்பாடும் இல்லை அதிகாரியின் கள்ளக்காதலிக்கு தலை இடிச்சா நான் இங்க இருந்து இங்க அவற்றை தலையிடிக்கு நீ அங்க இருந்து குப்பையா போட்டு நீங்க வர நம்ம நந்தரப்படுற நீ என்ன கள்ளக்காதலிக்கு வளப்படம் கொடுக்க போறீங்க இந்த சேட்டைக்கு எல்லாம் தான் இங்க அதிகாரிகிட்ட போய் சார்
இது என்ன சேகுலர் கேட்கிற மாதிரி கேட்டு அதுக்குள்ள காசு வச்சது நமக்கு தெரியும் சார். இங்க உங்களோட பொக்கெட்ல ஏதோ டஸ்ட் சொல்லி அதுக்குள்ள காசு வச்சதும் உங்களுக்கு தெரியும் சார். இருந்தாங்க இந்த பையில இருக்க பாருங்க அதுக்குள்ள வச்சதும் உங்களுக்கு தெரியும். இப்படி சொல்லியே கண்டுக்குள்ள இருந்து குப்பை ஒண்ணி கொண்டிருக்கு, குப்பையை பொறுக்கி கொண்டிருக்கு. இந்த இது இருந்த போது என்னதான் சொன்னாலும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் ஒரு காலம் வரும். அது வந்திருக்குது. அதுல இந்த பைலுக்குள்ள பொக்கெட்டுக்குள்ள அதுக்கு இதுக்கு பிலாப்பழம் கொண்டு போனது, மாம்பழம் கொண்டு போனது, அது கொண்டு போன இது கொண்டு போன எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு நாங்கள் யாரையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை தானே. ஏன் இவர் 13 வருஷம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார் என்று கேட்டால் 22 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னார். அது மக்கள் இது மக்கள் சிபாரிசு, பிள்ளைகளோட சிபாரிசு. நான் பிள்ளைகளோட அப்படி கதைக்கிறேன், மக்களோட அப்படி பழகுறேன், நல்ல பாடசாலையை முன்னேற்றி கொண்டு போறோம். அங்கே இருக்கிற பாடசாலை அதிபரே ரெக்கமெண்ட் பண்றாரு, இவர் இங்கே தான் இருக்கணும், வர்ற பிள்ளைகளை இவர் தான் மோட்டிவேட் பண்ணி அனுப்பி கொண்டிருக்கிறாரு. இது என்ன கொடுமை? 20 வருஷம் உனக்கு படிக்க நோக்கு மண்டைக்கு அறிவில்லை. இதுதான் அந்த அரசனை மேல தண்ணி அதான் ஒன்றும் இல்லாத நீ இப்படியே இருந்த நீ அந்த பள்ளிக்கூடத்தை நினைச்சியாண்டா கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு போனியாண்டா இன்னொரு பள்ளிக்கூடம் முன்ன கூப்பிட்டு கேட்டிருக்கேன். என்ன இவருக்கு தாங்க என்ன எனக்கு தாங்க இவர் இந்த ஆசிரியர் எங்களுக்கு மாட்டி விடுங்க விளக்கண்ண சார். எப்படித்தான் சனம் கேட்டாலும் எப்படித்தான் என்ன சொன்னாலும் சேக்குலர் என்பதின் படி அந்த வட்டத்தின் படி ஒருவர் 5 வருஷம் தான் ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை செய்ய முடியும். அதை தாண்டி அதை அப்படியே தாண்டி 2πr வர்க்கம் அந்த எழுதி கொண்டு போ. 2πr வர்க்கம் இப்ப இதுக்கு போட்டால் இதுக்கு 2πr வர்க்கம் போடக்குள்ள இது இப்படி வர்க்கம் பக்கமா வரும் அப்படி என்று சொன்னா உண்டு. இந்த பள்ளிக்கூட இவர் என்ன இருந்தவர் ஒரு விசாரணை வரும். இரண்டாவது விசாரணை வரும். இந்த வலய கல்வி பணிப்பாளர் அல்லது இந்த வலய கல்வி பணிமன அதிகாரிக்கு ஒரு விசாரணை வரும். சரி, அப்ப இப்படியே வரைக்குள்ள இவர் என்ன 22 வருஷமா 20 வருஷமா வேலை செய்யலாம். இது பிரைவேட் பாடசாலை இல்ல, இவற்ற சொந்த பாடசாலை இல்ல. இங்க நான் சொல்றது நீ இப்படி எல்லாம் எழுதி கொண்டு போனி இப்படி எல்லாம் கொடுத்தியாண்டா கடைசியில உனக்கும் ஒரு விசாரணை வரும். என்ன விசாரணை? உன்னை கொண்டு உள்ள அடிப்பாங்க. என்னண்டு உனக்கு இது தெரியும். அப்ப நீயும் கொடுத்திருக்கிற இந்த ஆக்களுக்கு, இந்த ஆக்களுக்கு நீயும் தண்ணி இருக்கிற, நீ கொடுத்த காசு உனக்கு காணாது. சரி, அவங்களுக்கு காணாதபடித்தான் உன்னை இன்னும் பற்றி கொண்டிருக்கிறார்கள். நீயும் இதுக்குள்ள தண்டி இருக்கிற உன்னை நான் மாட்டி கொடுப்போம் முடிச்சு. என்ன சார் எனக்கு நான் கொடுத்த நான் சார் ஓம் சார் இவர் நான் 2 லட்சம் கொடுக்க இவர் கேட்டவர் உனக்கு நான் 4 லட்சம் தாரன் நீ கூட நான் 2 லட்சத்தை வச்சுக்கொண்டு இவருக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்த நான். ஆனால் இவரை கேட்டாங்க இவர்கிட்ட பின்புல வசதிகள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணி நடக்கணும்னு 3 லட்சமாக வேண்டி தயார் பண்ணி கேட்க நான் திரும்ப இவர்கிட்ட 5 லட்சம்னு சொல்லி இவர் இல்லை தரையில நான் 2 லட்சம் தந்துடும் உனக்கு 2 லட்சம் தந்தேன் அதில் கூடாண்டு சொன்னவர். நான் அதில் கொடுக்கல, அவங்க இவருக்கு மாற்றம் கொடுக்கல. எந்த கஷ்டத்தை சொன்னான், அப்பாவுக்கு இப்படி கேன்சர் அதெல்லாம் சொன்னான். இப்போ என்னட்ட கேட்டுக்கொண்டு இன்னும் 2 லட்சம் நான் 4 லட்சம் அப்படியே சுகமாக அவளுக்கு கொடுக்குறேன்னு மாற்றி தான்னு கேட்டவர். அவள் இப்போ நாங்கள் ஒன்றும் வேண்டுற இல்லையான்னு சொல்லிட்டேன், லஞ்சமே வேண்டுற இல்லையான்னு. இப்போ இவர் குமிழ் கொண்டிருக்கேன் தனக்கு இப்படி வேற இல்லையான்னு உன்னை மாட்டி விடுவேன் நான். உனக்கு ஒரு விசாரணை ஒன்று வேறும் விசாரணை வேறு நீ அப்படித்தான் என்னத்தை சொன்னாலும் அந்த வட்டத்துக்குள்ளேயே 2πr வர்க்கம் வந்தது ஒன்றே நிற்கும். நான் ஈஸியாக சொல்லி போட்டு இவர் இருந்தான் உன்னை எங்க கூப்பிட்டு வச்சிருப்பேன். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கல சரி என்ன போட்டு 7 இருக்க உன்னையும் விட்டுட்டு போனேன். நான் அது கூப்பிட்டு வச்சிருப்பேன். ஆனா உண்டு அப்பாவை பார்க்க போறாரு இந்த நீதான் கிட்ட இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அப்பாச்சி வைக்கவே வருத்தம். இங்க வந்து போறது கஷ்டம் வந்து கொண்டு இருக்க. ஜெயில இருந்து யாரு வாக்குறது? ஜெயில இருந்து வந்து போக விடுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு. அப்பாவை பார்க்கல செத்தா கூட வரையலாது. நீ போ ஜெயிலுக்குள்ள போட்டுட்டா அது நீ அப்பா ஏற்கத்தை செத்துட்டா யாரு அடக்கம் பண்ணு செலவுக்கெல்லாம் சரி அந்த வாட்டி செய்யறது கொடுவாங்களே திரும்ப வந்து போ செய்யறது கண்டு என்ன யோசிச்சு வாடுவா யோசிச்சு கதை நீ அனுப்பாத கடந்து அனுப்பாத வடியா ஜோசி நான் மாட்டினா அப்புறம் நீங்க மாட்ட வேண்டி இருக்கும். நான் ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டி இருக்கும்டா, ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டி இருக்கும். அப்பா இலக்கத்திலே செத்துட்டு வேர் யோசிக்கிறே யோசிச்சு வடிவா ஜோசிடா வடிவா ஜோசி. நானே வடிவா யோசிக்க வேணும். எனக்கு என்ன நான் என்ன செய்தேன்? சரி நீ ஒரு யோசிச்சு பாரு. நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிற
நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்போ அப்பா செத்துட்டேன் 2 மாசத்துலயே செத்துட்டேன் சாப்பாடு இல்லையே தண்ணி இல்ல மருந்து கொடுக்கறதுக்கு ஆக்கள் இல்லை நீ வண்டியில இருந்து வந்து போற நீ இருக்கிறபடியில இருந்து பார்த்து கொண்டு இப்ப ஆளால நடக்கலாம் போட்டு நீ இருந்ததை போட்டு கேள்விப்பட்டு அந்த வேதனையில செத்துட்டு ஆறு பிள்ளை நானே ஜெயிலுக்கு போகணும் நீ போன நானே ஜெயிலுக்கு வரணும் சும்மா விடுவணும் நான் 13 வருஷம் வண்டியில வேலை செய்துட்டு இருக்கிறேன் டிரான்ஸ்பர் இல்லாமல் நீ இங்கேயே 13 வருஷம் வேலை செய்யற அப்ப வேற நீ அந்த ஆத்திரத்துல தானே எனக்கு கழுத மடங்கி போடுற உனக்கு இந்த டிரான்ஸ்பர் வரையில அந்த ஆத்திரத்துல எல்லாரையும் போடுற அந்த ஆத்திரத்துல நானும் உனக்கு எழுதி போடுவேன் நானும் காட்டு கூட பண்ணுன நீ எனக்கு இவ்வளவு தந்தா நீ நான் வேற கேட்டாண்டு எனக்கு வட்டிக்கு தந்தேன் நான் சொல்லி விட்டுருவேன் எனக்கு ஊழலை சொல்றதுக்கு என்னடா நாங்க பயப்படுறோம் அதைத்தான் நீ ஊழல் எனக்கு வட்டிக்கு 2 லட்சம் 4 லட்சம் தந்து கூட அதோட வட்டியோட தான் அது இல்லைன்னு சொன்னீங்க இல்ல எல்லாத்தையும் சொல்லி உண்ண மாட்டுவேன் இது என்ன சண்டாமாண்டு பொடிகள் அடிபட்டு அதுக்கு விசாரணை செய்யற அந்த சண்டாமாண்டு பொடி இந்த பிரிவேக் யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க நீ இது உயர்மட்ட பிரச்சனை உயர்மட்ட பிரச்சனை தடுப்பு பிரிவு உட்பட எல்லாரும் விசாரிச்சு எல்லாரும் கூட நடக்கும் நான் கேட்கிறேன் 22 வருஷமா ஒரு பள்ளிக்கூடத்துல பிரின்சிபலா டீச்சரா இருந்து பிரின்சிபலா இருந்து சேரா இருந்து பக்கத்து பள்ளிக்கூடத்துல அவற்ற காதலி இருந்து அங்கேயும் அவர் ஆட்சி நடத்தி இப்படி ஊழல் செய்யறதுக்கு எல்லாம் காரணமா இருக்கிறதுல நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் மற்ற இந்த பிரின்சிபல் தன் எடுவையில டொனேஷன் பண்ணுவார் தன் இதுல பள்ளிக்கூடம் நடத்துவார் மற்ற எல்லாரும் பேன் பித்தன் டொனேஷன் கட்டி போட்டு போகணும் அவர் பழைய மாணவர் சொல்ல இங்க பள்ளிக்கூடத்துக்கு பொடியல் எடுப்பார் மற்றவன் எல்லாம் ஆவண்டு இருக்கவன் அடுத்தது கேட்கிற இவர் பிரின்சிபல் என்னவும் செய்யலாமண்டா இவர் இங்கதான் போகணும் டிரான்ஸ்பர் அடிக்கலாமண்டா இவர் ஒரு உயர் அதிகாரி பணிப்பாளர் இருக்கின்றக்காண்டி யாருக்கும் என்னவும் செய்யலாமண்டா பேந்தேன் இந்த சேக்குலர் பேந்தேன் இந்த நாடு பேந்தேன் இந்த ஜனாதிபதி கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுட்ட வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர்க்கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்